சேது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே போகிற வழி ஃபுல்லாக தமிழ்ச்செல்வியோட போஸ்டராகவே இருக்குது. அதை பார்க்க பார்க்க சேதுவுக்கு செம்ம கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் அதில் எழுதியிருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டும் படிச்சுட்டும் அவங்க இன்னுமே ஆத்திரத்தோட அவளோட பிரச்சாரம் எங்கே நடக்குது, அவள் பிரச்சாரம் பண்ணுறதை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று தமிழ்ச்செல்வி அப்படி என்னதான் பேசுகிறான்னு கேட்டால் அவங்க குழந்தை திருமணத்தை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா போலீஸ்க்கு தைரியமாக கால் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ண விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த மாதிரியான சமூகங்களில் என்னென்ன அநீதிகள்லாம் நடக்குது, அதுலேருந்து அவங்கள எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நிறைய ஸ்பீச்சஸ் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க காமனாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்குற சேதுவுக்கோ ஏதோ தன்னை பற்றியும் தன்னோட குடும்பத்தை பற்றியும் வேணும்னே தமிழ்ச்செல்வி அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் நம்ம பண்ணோன்றதை குத்தி காட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட செம்ம கோவத்தோட இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நமக்கு என்ன அவளுக்கு 18 வயசு ஆகலன்னு தெரியுமா என்ன, ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் சொல்லியிருந்தா கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி வச்சிருக்கலான்னு கூட தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவள் பேசவே இல்லை. அப்புறம் நான் என்னை குடிச்சிட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு அவளை விட்டு அனுப்பிவிட்டுருக்கேன். இந்த வீட்டில் இருக்கவங்க அவளுக்கு வரதட்சணை கேட்டு கொடுமையாப்படுத்தினாங்க. அவள் அங்கே அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அதை எல்லாத்தையும் கேட்குறவங்க இந்த பொண்ணுக்கு தான் இவ்வளோ கஷ்டமும் நடந்திருக்கு, ஆனால் இப்போ யாருக்கோ நடந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குடும்பத்தை அந்த அளவுக்கு கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருதுன்னு சொல்ல, ஈஸ்வரியோ சாவித்திரியோ நம்ம வீட்டு உப்பை தின்னுட்டு இவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு இன்னுமே சேதுவை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் இங்கே பாரு, அவள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், உண்மைதான் ஜெயிக்கும், நீ பாட்டுக்கு நம்மளோட நல்லதை சொல்லி ஓட்டு வாங்கு, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எழுந்திரிச்சு போக. ஆனால் சேதுவுக்கும் மனசு கேட்கவே இல்லை. தமிழ்ச்செல்வி மேலே இன்னுமே ஆத்திரமா வருது. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்க மறுபடியுமே கிளம்பி போக, அப்போது ஈஸ்வரி அவங்க பிளான் போட்டபடியே ஐஸ்வர்யாவை சேதுவோட சேர்ந்து எலெக்ஷனுக்கு வாக்கு கேட்கறதுக்காக அனுப்பி விடுறாங்க. ஆனால் அங்கே ஐஸ்வர்யாவோ சேதுவுக்கு செம்ம டஃப் கொடுக்குற மாதிரி அவங்கள விட அதிகமாக வாக்கு சேகரிக்கிறதுல மும்மரமாக இருக்காங்க. போகிறவங்க வர்றவங்க காலில் எல்லாம் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற கருப்பும் நடேசனும் வாயை பிளந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஐஸ்வர்யாவுக்கு செம்ம ஷாக் கொடுக்குற மாதிரி தாமரையும் அங்கே ஓடி வந்து, என்னம்மாம்மா நான் சின்ன பிள்ளையிலேருந்து உங்ககிட்ட தான் இருக்கேன், அவள் போய் உங்களுக்காக ஓட்டு கேட்கும்போது நான் உங்களுக்காக கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எல்லார்கிட்டையுமே காலில் விழுந்து அவங்களுமே ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஐஸ்வர்யா ஐயோ மாமா முன்னாடி நம்ம ரொம்ப பெருசாக தெரிஞ்சிட மாட்டோம்னு கடுப்பாக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் சேதுவுக்கு இதுலேயுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா இவங்க 2 பேரும் எல்லார் காலையும் என்னதான் விழுந்து ஓட்டு கேட்டாலும் நிறைய பேர், அதுவும் நிறைய பெண்கள், இப்படி கர்ப்பிணி பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி அனுப்பினா உங்களுக்கெல்லாம் எங்களால் ஓட்டு போட முடியாது, நாங்கள் கண்டிப்பாக ஆட்டோ சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோன்னு டைரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்களோட நோட்டீஸை கூட வாங்காமல் கிளம்பி போகிறாங்க. இதை பார்க்கும்போது சேதுவுக்கு இன்னுமே கடுப்பாகுது. ஸோ கரெக்டாக அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவங்க எதிரிலேயே தமிழ்ச்செல்வியும் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்னமோ கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் சேது தான் தமிழை திட்டலைன்னா அன்னைக்கு நாளே போகாதுல்ல. அதனால் அவங்க மறுபடியுமே தமிழ் பின்னாடியே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறன்ற பேர் வழின்னு அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியோ வழக்கம் போல் சேதுவை ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்றத எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி போக அவங்களோட பிரச்சாரத்தை அவங்க கூலாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஆதரவும் ரொம்பவே நிறையா இருக்குது. பட் சேதுவுக்கு தான் பாவம் ஒன்றுமே வரமாட்டேங்குது. அவங்க இருந்த கடுப்பில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறதுன்னு கூட மறந்துட்டு காச்சா மூச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற கருப்பும் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்கிக்கிட்டு இருக்கா. பட் இது எப்படியோ ராஜாங்கத்தோட காதுக்கு போயிடுது. அதனால் அவங்களே சேதுவோட பிரச்சாரத்துக்காக கிளம்பி வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் யார் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகும் போது யார் வின் ஆனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.